Hello all, welcome to Phenology Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்டாக்ஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிஸ்க் எப்படி இருக்கும், ஐயோ எப்படிப்பட்ட ரிஸ்க்கை நம்ம எடுக்க போறோம், எப்படிப்பட்ட ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்க போறோம்னு ஒரு क्वेश्चन மார்க்கோடே இருப்போம். ஆனா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் they know to read the ratio. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்டாக்ஸையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ கொடுக்கறதுல நிறைய ரேஷியோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோஸ்னாலே நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த ரேஷியோஸில் ஒன்று சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர்ஃபுல் டாப் ஒரு 4 ரேஷியோஸ் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஆல்ஃபா ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது சொல்கிறது தான் ஆல்ஃபா ரேஷியோ. அதே பீட்டா ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஸ்க் மீட்டர். ஸோ எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது சொல்கிறது தான் பீட்டா ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், எப்படி ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, அதுதான் ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பாட்டினோ ரேஷியோ அப்படின்னா அது டவுன்ஃபால் ஆகிறதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ஸ்பாட்டினோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்குது. அந்த மாதிரி ரேஷியோஸ் பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரேஷியோ நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ நமக்கு எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதோட பர்ஃபார்மன்ஸ், நம்ம பை பண்ணுற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அதோட அவுட்டர் பர்ஃபார்மன்ஸ் அது சொல்கிறது இதுதான் ஆல்ஃபா ரேஷியோ. சரியா? ஸோ இதை வச்சு ஒரு ஸ்டாக் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதா அல்லது வேர்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுதா, ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத வச்சு இந்த ஆல்ஃபா ரேஷியோ வச்சே நம்ம இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம அதை அலைன் பண்ணிடலாம். இது என்ன சொல்லணும்னா ஆல்ஃபா ரேஷியோ அப்படின்றது நம்மளோட ஸ்டாக்கோ நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டோ மார்க்கெட் இண்டெக்ஸ் கூட எப்படி கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் அந்த ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் விட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆல்ஃபா ரேஷியோ +3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா ரேஷியோ +3 அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ல கொடுத்துருக்காங்க. அது என்ன மீன் பண்ணுதுன்னா +3 அப்போ இது அவுட் பர்ஃபார்ம்டு த மார்க்கெட் இண்டெக்ஸ். சரியா? த மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ மார்க்கெட் இண்டெக்ஸ்னா என்னது? ஜென்ரலாக எல்லா ஸ்டாக்ஸும் எந்த ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கு, டோட்டலாக எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது we are in 2025 மார்ச் பிகினிங்கில் இருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இண்டெக்ஸே நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கச்சில இது அதுதான் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டே ஃபுல்லாக டவுனில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா +3 அப்படின்னு சொன்னாங்கன்னா மார்க்கெட்டை விட ஒரு 3 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே இது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம்டு த மார்க்கெட். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நெகட்டிவ்ல இருந்தா மார்க்கெட் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம வாங்கியிருக்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அண்டர் பர்ஃபார்ம்டா இருக்கு. ஸோ ஆல்ஃபா ரேஷியோ இதை வச்சு நீங்க என்ன அனலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ரேஷியோ பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ்ல இருந்ததுன்னா அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அண்டர் பர்ஃபார்ம்டு ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கீங்க, சரியா? ஒரு ஸ்டாக்ல அந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக் உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சரியா? ஆனால் டோட்டல் மார்க்கெட்டே மார்க்கெட் டோட்டலாகவே 9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆவரேஜாக மார்க்கெட் இண்டெக்ஸ் 9%-ஆக இருக்குது. அப்போது உங்களோட அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் 12%, மார்க்கெட்டோட 9%. அப்போது இந்த எக்ஸ்ட்ரா அந்த 3% இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா 3% அதிகமாக இருக்குல்ல இந்த ஸ்டாக்ல, எக்ஸ்ட்ரா 3%. ஸோ இதுதான் ஆல்ஃபா. அவுட்டர் பர்ஃபார்மன்ஸ் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணுறதையும் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குல்ல, மார்க்கெட் இண்டெக்ஸே தாண்டி பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் ஆல்ஃபா ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே காட்டுறேன் பாருங்களேன். ஸோ
இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சும்மா ரேண்டமாக நான் ஒரு ஃபண்ட் எடுத்திருக்கேன். நிப்பான் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ்னு கிளியர் கொடுத்துருப்பாங்க, அட்வான்ஸ்டு ரேஷியோஸ்னு சொல்லிட்டு. நம்ம இந்த பிஇ ரேஷியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போது ஆல்ஃபா ரேஷியோ நம்ம இப்போ லேர்ன் பண்ண ஆல்ஃபா ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த நிப்பான் இந்தியாவுக்கு 5.46ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் இண்டெக்ஸை விட அதிகமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது 5.46 வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்டாக் டு சூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நம்ம ஒரு ரேஷியோவும் இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ஆல்ஃபா ரேஷியோ வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ரேஷியோ நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ரேஷியோ. ஸோ இந்த பீட்டா ரேஷியோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதோட ரிஸ்க் மீட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸோட ரிஸ்க் மீட்டர். சரியா? அதாவது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 10% மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 10% வந்து மேலே போகுது, 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட் இந்த சென்ஸ் ஓவரால் இந்த இண்டெக்ஸு நிஃப்டி 15லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது. எய்தர் உங்களோட அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கும், அது 8% கொடுத்துருக்கும். இது ரெண்டுத்துக்கும் சான்ஸ் இருக்குது. எய்தர் அதிகமாகவும் ஆக சான்ஸ் இருக்குது, கம்மியாகவும் ஆக சான்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை விட அதிகமாகவும் ஆகலாம், மார்க்கெட்டை விட கம்மியாகவும் ஆகலாம். இதை சொல்கிறது தான் வந்து இந்த பீட்டா ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எப்படி பீட்டா ரேஷியோ வச்சு நம்ம அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பீட்டா ரேஷியோ வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களது வந்து ரெண்டுமே ரிலேட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் இன் த சென்ஸ் மார்க்கெட் போகிற போக்கிலேயே தான் வந்து உங்களோட ஸ்டாக்கும் போகுது அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் 10 போச்சுன்னா உங்களோட ஸ்டாக்கும் 10 போகுது. அப்போ மார்க்கெட் 11 போச்சுன்னா உங்களோட ஸ்டாக்கும் 11 போகுது. ஸோ 1 இருந்ததுன்னா ரிலேட்டிவ்ல ஈக்குவலாக போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இப்போது பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1 விட அதிகமாக இருக்குதுன்னா அப்போது மோர் வாலடைல்னா என்னது? ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய ஹை ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரும் ஹையாக தான் இருக்கும். சரியா? ஸோ பீட்டா அதிகமாக இருந்ததுன்னா, கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா, சப்போஸ் பீட்டா வந்து லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, 1 விட கம்மியாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா வந்து இது வந்து லோ ரிஸ்க்கும் கம்மி தான், லோ ரிஸ்க்கு அண்ட் ஆல்சோ ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ரிட்டர்ன்ஸும் லோவாக தான் இருக்கும். ஸோ பீட்டா ஈக்குவலாக இருந்தால் மார்க்கெட் போகிற போக்கிலே போகும். பீட்டா அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ் ஹை ரிஸ்க் இருக்கும், ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்கும். பீட்டா கம்மியாக இருந்ததுன்னா லோ ரிஸ்க் அண்ட் ஆல்சோ லோ ரிட்டர்ன்ஸ். ஸோ மார்க்கெட் கூட உங்கள் ஸ்டாக் போகுதா, இல்லை மார்க்கெட்டை விட கம்மியாக போகுதா, மார்க்கெட்டை தாண்டி எக்ஸீட் ஆகி போகுதா, அந்த மாதிரி ரிஸ்க்கை சொல்கிறது தான் வந்து இந்த பீட்டா ரேஷியோ. சரியா? ஸோ நீங்கள் பீட்டா ரேஷியோ பக்கத்தில் 1 இருந்ததுன்னா மார்க்கெட்டோடவே போகுது, மார்க்கெட் எவ்வளோ % கொடுக்குதோ அதே தான் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு நீங்கள் அப்படி சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டை தாண்டி போகணும், ரொம்ப மோர் வாலட்டாலிட்டி வேணும்னா ஹையர் தென் 1 எடுக்கலாம். அப்போது உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ பீட்டா கம்மியாக இருந்ததுன்னா 1 லெஸ் தென் கம்மியாக இருந்ததுன்னா மார்க்கெட்டை விட கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். 8% அப்படின்றது மார்க்கெட்டை விட கம்மி தான், கரெக்டாக. 12ன்றது மார்க்கெட்டை விட அதிகம். ஸோ அப்படி பீட்டா ரேஷியோவை நீங்கள் பார்த்து ப்ரொசீட் பண்ணலாம். ரேஷியோ நம்பர் 3 ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா? ஷார்ப் ரேஷியோ. ஸோ ஷார்ப் ரேஷியோ அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி வரக்கூடிய ரிஸ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆல்வேஸ் லுக்ஸ் அட் ஷார்ப் ரேஷியோ. ஸோ அவங்க ஷார்ப் ரேஷியோவை மெயினாக பார்த்து தான் அவங்க இன்வெஸ்டே பண்ணுவாங்க.
ஏன் ஷார்ப் ரேஷியோ பார்க்கணும்? ஒரு ஷார்ப் ரேஷியோ வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, என்னதான் மார்க்கெட்டே ரிஸ்கில் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து ரிட்டர்ன்ஸை நல்லாவே கொடுக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஒரு ஸ்டாக் ஏ ஸ்டாக் பின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் ஏ ஒன்று இருக்குது, ஸ்டாக் பி ஒன்று இருக்குது, சரியா? ஸ்டாக் பி ரெண்டுமே வந்து 10% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது, சரியா? ரெண்டுமே வந்து 10% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஆனால் என்னதுன்னா, இதில் வந்து வாலட்டாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது, லோ வாலட்டாலிட்டி. ஆனால் ஸ்டாக் பியில் வந்து ஹை வாலட்டாலிட்டியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. வாலட்டாலிட்டினா என்னது? மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி போயிட்டு இப்படி சும்மா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக லோவாக கம்மியாக தான் அந்த வாலட்டாலிட்டி பிரேக்கேஜஸ்லாம் இருக்குது. இங்கே ஹை வாலட்டாலிட்டி இருக்குது. ஹை வாலட்டாலிட்டினா ரொம்ப கீழே இறங்கி மேலே போய் கீழே இறங்கி நல்லா அப்படி போகிறது தான் வந்து ஹை வாலட்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக் பிக்கும் ஸ்டாக் ஏக்கு லோ வாலட்டாலிட்டி இருக்குது. அப்படி இருக்கச்சல இப்போ இது ரெண்டுத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏக்கு தான் வந்து ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதுக்கு தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப் ரேஷியோ இருக்கும். ஷார்ப் ரேஷியோ வந்து ஸ்டாக் ஏக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டாக் பிக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டாக் எதுக்கு ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து அது வந்து வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷார்ப் ரேஷியோ வந்து 1 அப்படின்னு கிடச்சிதுன்னா வந்து ஓகே குட் கேன் பி கன்சிடர்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஓகேவா? அதே உங்களுக்கு ஷார்ப் ரேஷியோ 2 அப்படின்னு கிடச்சிதுன்னா வெரி குட்னு சொல்லலாம். அதே வந்து ஷார்ப் ரேஷியோ வந்து 3 அப்படின்னு கிடச்சிதுன்னா வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஷார்ப் ரேஷியோ வச்சு இது கம்மி வாலட்டாலிட்டி தான் இருக்குது, ஸோ இது வந்து மார்க்கெட் ரிஸ்க்கை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரேஷியோ நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்டினோ ரேஷியோ, சரியா? ஸோ இந்த ரேஷியோ என்னது? இது ஆக்சுவலி கசின் மாதிரி தான், ஷார்ப் ரேஷியோவோட கசின் மாதிரி தான், அதே தான், சேம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான். இது வந்து திஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக வந்து டவுன்ஃபால் ஆகிற இதை தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஓகேவா? அதாவது ஒரு 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 ஸ்டாக் இருக்குது, அது எவ்வளோ தூரம் கீழே போகுது, ஸோ நம்மளோட மணியை வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதோட மெயின் கான்செப்ட் என்னதுன்னா வந்து எவ்வளோ தூரம் கன்சர்விங் ஆர் மணி. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபண்ட் எக்ஸ் ஃபண்ட் ஒய்ன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஃபண்ட் எக்ஸ் அதே மாதிரி ஃபண்ட் ஒய்ன்னு இருக்குது, சரியா? ஸோ ரெண்டுமே சேம் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஆனால் டவுன் அந்த கீழே போய் டச் ஆகும்ல, ரொம்ப டீப்பாக போகுது, ஹை வாலட்டாலிட்டி அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல. வாலட்டாலிட்டி வேறு, டவுன்ஃபால் ஆகிறது வேறு, சரியா? இப்போது ஃபண்டை ஒய் எடுத்துக்கோங்க, சரி, ஃபண்ட் எக்ஸே எடுத்துக்கோங்க. இங்கே வந்து டவுன் சைட் ஃபால், சரியா? டவுன்வர்ட் ஃபால்னு வச்சுக்கலாம். டவுன்வர்ட் ஃபால்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்ட் எக்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹையாக இருந்ததுன்னா அதாவது ரொம்ப கீழே ஃபால் ஆகி மேலே ரைஸ் ஆகுது. இதே ஃபண்ட் ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டவுன்வர்ட் ஃபால் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு இங்கே இதுவாகிடுது. ஸோ டவுன்வர்ட் ஃபால் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இதை தான் வந்து ஃபேவர் பண்ணும். ஸோ அக்கார்டிங் டு சார்டினோ ரேஷியோ நம்ம ஃபண்ட் ஒய்யை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அப்போது இது மூலயமா நம்மளால் மணியை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கீழே போகாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த ரேஷியோ நம்ம பார்க்கறது மூலயமா. ஸோ நம்பர் 4 சார்டினோ ரேஷியோவை நம்ம எதுக்கு பார்ப்போம்னா வந்து டவுன் சைட் ஃபாலை வந்து
ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பார்ப்போம். ஸோ ரொம்ப கீழே போகாமல் பார்ப்போம். சோஃபா நம்ம ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப்பு, ஷார்ட்டிங் அந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் சேனல் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். அதில் நிறைய ரேஷியோஸ், அந்த மாதிரி புக் வேல்யூஸ், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் இந்த ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு ஸ்டாக்கோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ சூஸ் பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டல் திங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.